Hi friends, welcome to our channel. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து லிபரலைசேஷன். ஸோ கான்டெம்பரரி இந்தியன் எஜுகேஷனில் யூனிட் 10 தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த டாபிக் வந்து குளோபலைசேஷன் பார்த்தோம். எல்பிஜி கான்செப்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ லிபரலைசேஷன், குளோபலைசேஷன் அண்ட் தென் ப்ரைவேடைசேஷன் இல்லையா. ஸோ அதில் வந்து நம்ம குளோபலைசேஷன் பார்த்துட்டோம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து லிபரலைசேஷன். ஓகே, ஸோ லிபரலைசேஷன்னா நான் உங்களுக்கு டெஃபினேஷன் சொல்லியிருக்கேன் முன்னாடியே. ஸோ உங்களுக்கு தெரியும் இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சினாப்சிஸ் பார்க்கும்போது லிபரலைசேஷன்னா என்னென்னு பார்க்க போகிறோம். அண்ட் தென் லிபரலைசேஷன் ஆஃப் எஜுகேஷன், positive impacts on education due to liberalization, and then negative impacts, advantages of liberalization and then disadvantages. Okay, so first வந்து liberalization na என்னன்னு பார்த்தோம்னா, liberalization refers to laws or rules being liberalized or relaxed. So liberalized means it is otherwise called as a relax. So rules and regulations, government போட்டிருக்க rules and regulations எல்லாமே ரிலாக்ஸ் பண்ணுறது தான் வந்து liberalization அப்படின்றது பார்த்தோம் இல்லையா. It refers to the laws or rules being liberalized or relaxed by a government. Okay, so liberalization means the removal of controls and allowing free trades in order to encourage economic development. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்க மாதிரி நம்ம எக்கனாமிக் வைஸ் க்ரைசிஸ் அதிகமாக ஆச்சு இல்லையா நம்ம 1991. ஸோ அப்போ தான் இந்த கான்செப்ட் கொண்டு வந்தாங்க. ஸோ நம்ம எக்கனாமிக் வைஸாக டெவலப் ஆகிறதுனால தான் வந்து லிபரலைஸ் பண்ணாங்க. எல்லா ரூல்ஸையும் ரெகுலேஷன்ஸும் வந்து லிபரலைஸ் பண்ணாங்க இல்லையா, ரிலாக்ஸ் பண்ணாங்க. ஸோ எதனாலனா லிபரலைசேஷன் மீன்ஸ் இட் இஸ் அ ரிமூவல் ஆஃப் கண்ட்ரோல். ஸோ ஒரு கண்ட்ரோல், ஒரு ரூலை வந்து ரிமூவ் பண்ணுறது தான் வந்து லிபரலைசேஷன். ஸோ அலோவிங் ஃப்ரீ ட்ரேட், யார் வேணால் வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம் நம்ம கண்ட்ரியில் அப்படின்ற கான்செப்ட் தான் இது. இன் ஆர்டர் டு என்கரேஜ் எக்கனாமிக் டெவலப்மெண்ட், நம்மள எக்கனாமிக் வைஸாக டெவலப் ஆகணும்னா இந்த ரூல்ஸ்லாம் அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க. இட் மீன்ஸ் ரிலாக்ஸேஷன் ஆஃப் வேரியஸ் கவர்மெண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இன் தி ஏரியாஸ் ஆஃப் சோஷியல் அண்ட் எக்கனாமிக் பாலிசிஸ் இன் ஆர்டர் டு மேக் எக்கனாமிஸ் ஃப்ரீ டு என்டர் இன் தி மார்க்கெட். ஸோ யார் வேணால் வந்து நம்ம நாட்டில் கண்ட்ரியில் வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த லிபரலைஸ் கான்செப்ட் வந்து கொண்டு வந்தாங்க. எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்க்கும் அவங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் கொண்டு வந்தாங்க இல்லையா. ஸோ இட் இன்க்ளூட்ஸ் ரிமூவல் ஆஃப் டரிஃப். வாட் இஸ் மீன் பை டரிஃப்? டரிஃப் மீன்ஸ் டேக்ஸ். ஓகே, ஸோ இட் மீன்ஸ் டு பே தி டியூட்டி ஃபார் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட். லைக் இப்போது நம்ம என்ன இம்போர்ட் பண்ணாலும் எக்ஸ்போர்ட் பண்ணாலும் டேக்ஸ் ஒன்று இருந்தது இல்லையா, அது வந்து ரிமூவ் பண்ணாங்க. எது ரிமூவ் பண்ணிச்சா, இந்த லிபரலைசேஷன் கான்செப்ட் வந்தோடனே அது வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ரிமூவல் ஆஃப் டரிஃப், சப்சைடிஸ் அண்ட் அதர் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆன் தி ஃப்ளோ ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் பிட்வீன் கண்ட்ரி. ஒரு கண்ட்ரிக்குள்ளே இன்னொரு கண்ட்ரிக்கு ட்ரேட் பண்ணும்போது, குட்ஸை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போது, ப்ராடக்ட்ஸ் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போது அதுக்கான டேக்ஸ் வந்து கொடுக்க வேண்டாம் ன்றது வந்து லிபரலைசேஷன் கான்செப்ட் தான் வந்து பண்ணுச்சு. ஓகே, ரிமூவல் ஆஃப் டேக்ஸ். ஓகே, அண்ட் தென் இட் அபாலிஷ்ட் தி லைசன்ஸ் சிஸ்டம் ஆர் லைசன்ஸ் ராஜ். ஸோ லைசன்ஸ் சிஸ்டம் வந்து அபாலிஷ் பண்ணது வந்து லிபரலைசேஷன் தான். ஸோ எது வந்து லைசன்ஸ் சிஸ்டமில் வந்து அபாலிஷ் பண்ணதுன்னு கேட்டாங்கன்னா லிபரலைசேஷன் அப்படின்றது ஆன்சர். ஓகே, ஸோ இது வந்து டெட் எக்ஸாமில் கேட்கறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இட் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் இன் many areas in July 1991. ஸோ ஜூலை 1991 வந்து தான் வந்து இது வந்து ஃபுல்லாக இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இந்த லிபரலைசேஷன் கான்செப்ட் வந்து ஜூலை 1991 தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க நிறைய ஏரியாஸில். ஓகே, ஸோ இதுதான் வந்து மீனிங் ஆஃப் லிபரலைசேஷன். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபார்ம்ஸ் ஆஃப் லிபரலைசேஷன். ஸோ லிபரலைசேஷன் ஃபார் இண்டஸ்ட்ரியல் லைசன்சிங். ஸோ இப்போ நான் சொன்னேன் இல்லையா, லைசன்ஸ் சிஸ்டமே வந்து அபாலிஷ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு. பட் ஒரு சில ப்ராடக்ட்ஸ் வந்து லைசன்ஸ் சிஸ்டம் வந்து அபாலிஷ் பண்ணலை, ரிமூவ் பண்ணலை. எதனால் அப்படின்னா, எதுக்கெல்லாம் ரிமூவ் பண்ணலை அப்படின்னு பார்த்தோன்னா, ஹசார்டஸ் கெமிக்கல், ரொம்ப அபாயகரமான கெமிக்கல்ஸ் டிரான்ஸ்போர்ட் பண்ணாங்களாவோ, இல்லை எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் லைக் அந்த வெடிப்பொருள் அது மாதிரி வந்து டிரான்ஸ்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணாங்கனாவோ அதுக்கெலாம் லைசன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். அண்ட் தென் டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ், ஆல்கோஹாலிக் ட்ரிங்க்குக்கு, அண்ட் தென் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்க்கு, ஏரோஸ்பேஸ் அண்ட் தென் டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ்க்கு எல்லாமே வந்து லைசன்ஸ் இருந்தது. நாட் லிபரலைஸ் பண்ணலை. அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து லிபரலைஸ் பண்ணலை. ஓகே, லைசன்ஸ்டு இதெல்லாமே. ஸோ மிச்சம் எல்லா ப்ராடக்ட்ஸ், மிச்சம் எல்லா குட்ஸ்க்கும் வந்து லைசன்ஸ்டு வேண்டாம், அபாலிஷ் பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ ஃப்ரீடம் ஃபார் எக்ஸ்பான்ஷன் அண்ட் ப்ரொடக்ஷன் டு இண்டஸ்ட்ரீஸ்.
ஸோ எவ்வளோ வேணால் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம் ஐட்டம்ஸ். ஸோ அப்போல்லாம் வந்து லிபரலைஸ் வர்றதுக்கு முன்னாடி வந்து ஒரு பர்டிகுலர் ப்ரொடக்ஷன் இவ்வளோ தான் ப்ராடக்ட் வந்து நீங்கள் வந்து டெவலப் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ரூல்ஸ் இருந்தது, செட் ஆஃப் ரூல்ஸ் இருந்தது. ஸோ ஆஃப்டர் லிபரலைசேஷனுக்கு அப்புறமா அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் பிரேக் பண்ணதுக்கு அப்புறமா எவ்வளோ வேணாலும் ப்ராடக்ட் வந்து நீங்கள் வந்து தயார் பண்ணிக்கலாம், ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம். ஆஸ் பர் இண்டஸ்ட்ரிக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து தயார் பண்ணிக்கலான்றது வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ அதுதான் ஃப்ரீடம் ஃபார் எக்ஸ்பான்ஷன் அண்ட் ப்ரொடக்ஷன் டு இண்டஸ்ட்ரீஸ். ஸோ அண்ட் தென் லிபரலைசேஷன் ஆஃப் எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் இம்போர்ட்ஸ் டிரான்சாக்ஷன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்டுக்கெலாம் வந்து லிபரலைஸ் பண்ணாங்க இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து ஃபார்ம்ஸ் ஆஃப் லிபரலைசேஷன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து லிபரலைசேஷன் ஆஃப் எஜுகேஷன். ஸோ உங்களுக்கு வந்து மெயின் இம்பார்ட்டன்ட் கொஷின் வந்து எப்படி கேட்கலாம் எக்ஸாமுக்கு அப்படின்னா, இம்பேக்ட் ஆஃப் லிபரலைசேஷன் ஆன் எஜுகேஷன் அப்படின்னு கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படி கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து என்ன எழுதுங்க, மீனிங் ஆஃப் லிபரலைசேஷன். நான் இப்போ சொன்னேன் இல்லையா. ஸோ லிபரலைசேஷன் பற்றி எழுதிட்டு அதுக்கப்புறம் வந்து லிபரலைசேஷன் ஆஃப் எஜுகேஷன் அண்ட் தென் இம்பேக்ட் அப்படி வந்து நீங்கள் வந்து ப்ரெசென்ட் பண்ணுங்க எக்ஸாமுக்கு. ஸோ அது மாதிரி நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் உங்களுக்கு கண்டென்ட் நல்லா தெரிஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. ஓகே, மார்க்ஸ் போடுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ லிபரலைசேஷன் ஆஃப் எஜுகேஷன் மீன்ஸ் allowing reputed institutions of foreign countries, particularly universities, to start their off-campus programs or branches in India. ஸோ லிபரலைசேஷன் எஜுகேஷனில் எப்படி வந்து நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, லிபரலைசேஷன் ஆஃப் எஜுகேஷன் விச் மீன்ஸ் allowing reputed institution. ஸோ ஃபாரின் கண்ட்ரீஸ்லேருந்து வர இன்ஸ்டிடியூஷன் வந்து அலோவ் பண்ணாங்க. ஸோ பர்டிகுலர்லி யூனிவர்சிட்டி அவங்க வந்து அந்த ஃபாரின் கண்ட்ரீஸ்லேருந்து வந்து ஆஃப் கேம்பஸ் ப்ரோக்ராம் நடத்த வந்து இது பண்ணாங்க. லைக் எம்என்சி கம்பெனியில் வந்து ஃபாரின் கம்பெனிஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க இல்லையா பசங்களை. ஸோ அதெல்லாம் வந்து லிபரலைசேஷன் பண்ணதால் தான் அவங்களாம் வந்து நம்ம கேம்பஸில் ஆஃப் கேம்பஸ்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, நடத்துகிறாங்க. ஓகே, ஸோ ஆஃப் கேம்பஸ் ப்ரோக்ராம்லாம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இல்லைனா பிரான்ச்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்தியாவில். லைக் ஐடி இண்டஸ்ட்ரீஸ்லாம் பார்த்தோன்னா வெளிநாட்டிலேருந்து தான் வந்து நிறைய எம்என்சி கம்பெனிஸ் எல்லாமே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ இதுதான் வந்து லிபரலைசேஷனால தான். ஸோ வென் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஸ்டார்ட் ஃபங்க்ஷனிங் இன் இந்தியா, it will help in providing for quality education and research. If suppose foreign institution வந்து நம்ம கண்ட்ரிக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா என்ன ஆகும்னு பார்த்தோன்னா, இட் ப்ரொவைடிங் அ குவாலிட்டி எஜுகேஷன். நம்ம பசங்களுக்கு ஒரு நல்ல குவாலிட்டி எஜுகேஷன் வைஸோ அண்ட் தென் ரிசர்ச் வைஸோ ஒரு நல்ல குவாலிட்டியான எஜுகேஷன் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்தர் இந்தியன் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட் கெட்டிங் இன்டு ஹெல்த்தி காம்படிஷன் வித் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் வில் மேக் எஃபர்ட் டு ரைஸ் ஏ ஸ்டாண்டர்ட் ஆஃப் எஜுகேஷன். ஸோ இந்தியன் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் வந்து லைக் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் கூட சேர்ந்து ஹெல்த்தி காம்படிஷன் நடக்கும்போது நம்மளுடைய ஸ்டூடெண்ட்டோட ஸ்டாண்ட் வந்து நல்ல ரைஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வில் ஆல்சோ ஹேவ் தி ஆப்பர்ச்சுனிட்டி டு ஜாயின் தி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன். ஸோ அவங்க சாய்ஸில் அவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அவங்களுடைய ஆப்பர்ச்சுனிட்டி, அவங்களுடைய மார்க்ஸ் டிபெண்ட் பண்ணி அவங்க வந்து என்ன அவங்களுக்கு பிடிச்சிருக்கோ அது வந்து அவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அது எல்லாமே அவங்களுடைய சாய்ஸ் தான், ஸ்டூடெண்ட்டோட சாய்ஸ் தான். அவங்க வந்து அண்ட் கெட் எஜுகேஷன் அக்கார்டிங் டு தி இன்டெலெக்சுவல் எபிலிட்டி. அவங்களுடைய இன்டெலெக்சுவல் எபிலிட்டி பொறுத்து அவங்க வந்து எஜுகேட் ஆகிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தே வில் ஆல்சோ கெட் தி ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் அப்டைனிங் டிகிரி ஃப்ரம் ஃபாரின் யூனிவர்சிட்டி அட் லோ காஸ்ட். ஸோ அவங்களுக்கு வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஃபாரின் இன்ஸ்டிடியூட் வந்து நம்ம கண்ட்ரியில் வந்து நடத்தும் போது ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அவங்க வந்து டிகிரி வந்து ஃபாரின் யூனிவர்சிட்டியில் வந்து ஒரு லோ காஸ்ட்டில் படிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து லிபரலைசேஷன் ஆஃப் எஜுகேஷன். அண்ட் தென் பாசிட்டிவ் இம்பேக்டும் இருக்குது, நெகட்டிவ் இம்பேக்டும் இருக்கும். லிபரலைசேஷன் அண்ட் எஜுகேஷனில் பாசிட்டிவும் இருக்குது, நெகட்டிவும் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பாசிட்டிவ் இம்பேக்ட்னு பார்த்தோம்னா, ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஹையர் எஜுகேஷன் வில் இன்க்ரீஸ். ஸோ லிபரலைசேஷன் வந்து ஃபாரின் யூனிவர்சிட்டி நம்ம கண்ட்ரிக்குள்ளே வந்து அலோவ் பண்ணாங்கன்னா ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அதிகமாகும் எஜுகேஷன் வைஸாக. ஓகே, ஹையர் எஜுகேஷனில் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து வில் இன்க்ரீஸ், அதிகமாகும். ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் ரிசர்ச் ஃபெசிலிட்டிஸ் வில் ஆல்சோ இன்க்ரீசஸ். ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைஸோ வந்து இன்க்ரீஸ் ஆகும், ரிசர்ச் ஃபெசிலிட்டிஸும் வந்து நம்ம கண்ட்ரியில் வந்து இன்க்ரீஸ் ஆகும், ரிசல்ட்டிங் இன் தி ரைஸ் ஆஃப் தி ஸ்டாண்டர்ட். ஒரு ஸ்டூடெண்ட்டோட ஸ்டாண்டர்ட் வந்து ரைஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டியூ டு திஸ் த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் அண்ட் டீச்சர் selecting the research based career will also increases. So since the number of high standard educational institution increase ஆகும்போது, so number of high standard education institute வந்து increase ஆகும்போது there will be competition among them and
டெண்டன்சி ஆஃப் கலெக்டிங் ஃபீஸ் அண்ட் டொனேஷன் வந்து டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹையர் ஸ்டாண்டர்ட் எஜுகேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது அப்போ வந்து காம்படிஷன் நடக்கும்போது என்ன ஆகும்னா அந்த கலெக்டிங் ஃபீஸ் வந்து டொனேஷன் ஃபீஸ் எல்லாமே வந்து கம்மியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்போ கம்மியாக இருக்க காலேஜ் ஃபீஸில் தான் வந்து நிறைய பேர் போய் ஜாயின் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ காம்படிஷன் அதிகமாக ஃபீஸ் அண்ட் டொனேஷன் வந்து கலெக்ட் பண்ணுறது வந்து கம்மியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கோயிங் அப்ராட் ஃபார் ஹையர் எஜுகேஷன் ஹஸ் பீன் ஸ்டெடிலி இன்க்ரீசஸ் இயர் பை இயர். ஸோ அப்போல்லாம் லிபரலைசேஷன் முன்னாடி வந்து என்னென்னா நம்பர் ஆஃப் இப்போ வந்து ஃபாரின் யூனிவர்சிட்டி அலோவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ராடில் போய் படிக்கிறதுக்கு வந்து நிறைய ஸ்பெண்ட் பண்ணி போனாங்க. வருஷம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அப்ராடில் போய் ஹையர் எஜுகேஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகி நிறைய செலவு பண்ணி போனாங்க. ஸோ ஸ்டாட்டிஸ்டிக் ரிவீல் தட் தே ஸ்பெண்ட் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் டு தி டியூன் ஆஃப் $1 billion எவ்ரி இயர் வந்து செலவு பண்ணியிருக்காங்க. இஃப் ஃபாரின் யூனிவர்சிட்டிஸ் ஆர் அலோவ் டு ஃபங்க்ஷன் இன் இந்தியா, இஃப் சப்போஸ் ஆஃப்டர் லிபரலைசேஷனுக்கு அப்புறம் ஃபாரின் யூனிவர்சிட்டி வந்து நம்ம கண்ட்ரி உள்ள ஃபங்க்ஷனாக அலோவ் பண்ணோன்னா இன் தி ஹையர் எஜுகேஷனுக்கு அலோவ் பண்ணோன்னா நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கோயிங் அப்ராட் ஃபார் எஜுகேஷன் வில் டிக்ரீசஸ். கரெக்டாக? ஸோ அது மாதிரி அலோவ் பண்ணும்போது பசங்க அப்ராடுக்கு போய் படிக்க மாட்டாங்க. நம்ம கண்ட்ரிலே ஃபாரின் யூனிவர்சிட்டி டிகிரி வந்து அவங்க வந்து கெயின் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அண்ட் கன்சிடரபிளி அமௌண்ட் ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்சும் வந்து சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து பாசிட்டிவ் இம்பேக்ட்ஸ். ஸோ வித் தி அரைவல் ஆஃப் ஃபாரின் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ், இந்தியன் இன்ஸ்டிடியூஷன் வில் பி compelled to compete with foreign institutions. The standard of education of Indian institution will raise to international standard. ஸோ நம்ம ஃபாரின் எஜுகேஷன் வந்து வரும்போது இந்தியன் இன்ஸ்டிடியூஷன் வந்து கண்டிப்பாக வந்து ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனில் கம்ப்ளீட் பண்ணணுன்ற சுச்சுவேஷன் வரும். அப்போ வந்து பசங்களுடைய ஸ்டாண்டர்ட் ஆஃப் எஜுகேஷன் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து ஒரு நல்ல க்ரோத் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பை அலோவிங் ஃபாரின் இண்டஸ்ட்ரியல் இன்ஸ்டிடியூஷன் டு இன்வெஸ்ட் இன் இந்தியா, எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வில் பி மோர் ப்ரொஃபிஷியன்சி இன் தி இண்டஸ்ட்ரியல் ஓரியன்ட் ஸ்கில். ஸோ ஃபாரின் இண்டஸ்ட்ரியல் இன்ஸ்டிடியூஷன் எடுக்கும்போது அவங்களுக்கு இண்டஸ்ட்ரி வைஸாக வந்து அவங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுப்பாங்க ஒரு காலேஜ் லெவலில். ஓகே, ஸோ அவங்க ப்ராக்டிக்கல் ஒரு விஷயத்தை கற்றுக்கும் போது அவங்க வந்து இண்டஸ்ட்ரியல் ஓரியன்ட் ஸ்கில்ஸ் வந்து அதிகமாக இம்ப்ரூவ் பண்ணிப்பாங்க. அப்போ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அவங்க ஈஸியாக வந்து பிளேஸ் ஆகிடுவாங்க ஒரு கம்பெனியில். ஓகே, ஸோ டிகிரி தட் ஸ்டூடெண்ட்ஸ் கெட் வில் ஹாவ் இன்டர்நேஷ்னல் ரெக்கக்னேஷன். ஸோ ஒரு இன்டர்நேஷ்னல் ரெக்கக்னேஷனில் படித்த மாதிரி அவங்களுக்கு ஒரு டிகிரி வந்து கிடைக்கும். ஓகே, ஸோ த ப்ராப்ளம் ஆஃப் பிரெயின் ட்ரெயின் வில் பி ரெடியூஸ் கன்சிடரபிளி. ஸோ பிரெயின் ட்ரெயின் மீன்ஸ் இமிக்ரேஷன். ஓகே, ஸோ இங்கே படிச்சுட்டு நம்ம ஊரில் படிச்சுட்டு வெளியே போயிட்டு ஒர்க் பண்ணுவாங்க. நல்ல சேலரி, நல்ல ஹைக்கு, அது மாதிரி டிபெண்ட் பண்ணி நிறைய பேர் போய் இமிக்ரேட் ஆகிட்டு போய் படிக்கிறாங்க, போய் வேலை செய்கிறாங்க இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து ரெடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பாசிட்டிவ் இம்பேக்ட்ஸ். ஸோ நெகட்டிவ் இம்பேக்ட்ஸ்ன்னு பார்க்கும்போது இன் டெவலப்பிங் கண்ட்ரீஸ் டொமஸ்டிக் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வித்தவுட் ப்ராப்பர் அவேர்னஸ் அண்ட் புஷ்ட் டு தி எக்ஸ்டென்ட் ஆஃப் பீயிங் சீட்டட் பை ஃபாரின் யூனிவர்சிட்டி அஃபன். ஸோ இப்போ வந்து இதெல்லாம் பாசிட்டிவ் இம்பேக்ட்ஸ் பார்த்தோம். நெகட்டிவும் இருக்குது. ஏமாத்துறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா. ஸோ இது மாதிரி வர நிறைய டெக்னாலஜி டெவலப் ஆக நிறைய பேர் வந்து ஏமாத்துறாங்க. ஃபாரின் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து ஃபீஸ் கலெக்ட் பண்ணுறாங்க. பசங்களுக்கு தெரியாது. டொமஸ்டிக் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு சில பசங்களுக்கு வந்து தெரியாது. ஸோ என்ன பண்ணுறாங்க, அவங்க போயிட்டு அந்த ஃபீஸ் நிறைய பே பண்ணிவிட்டு ஒரு ரெக்கக்னைஸ்ட் யூனிவர்சிட்டியாக பார்க்காம அவங்க போய் ஜாயின் பண்ணிவிட்டு நிறைய வந்து இதில் வந்து நெகட்டிவ் இம்பேக்ட்ஸ் இருக்குது. சம்டைம்ஸ் a few Indian university colluding with foreign university collect huge fees from students and provide them low quality of education. ஸோ என்ன பண்ணுறாங்க, ஒரு சில வாட்டி இந்தியன் யூனிவர்சிட்டி என்ன பண்ணுறாங்க, ஃபாரின் யூனிவர்சிட்டி கூட சேர்ந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, ஹியூஜ் ஃபீஸ் வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ கலெக்ட் பண்ணி ஒரு நல்ல குவாலிட்டி எஜுகேஷன் கூட கொடுக்க மாட்டாங்க. தே ப்ரொவைட் லோ குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து நெகட்டிவ் இம்பேக்ட்ஸ். So there are some bogus. What is meant by bogus means போலி. ஸோ ஒரு போலித்தனமான ஃபாரின் யூனிவர்சிட்டி, ஸோ ஃபேக்கான ஒரு ஃபாரின் யூனிவர்சிட்டி வந்து ஓப்பன் பண்ணி இருக்குது, விச் ஹாவ் தி ஹேபிட் ஆஃப் கலெக்டிங் ஹெஃப்டி ஃபீஸ். ஸோ என்ன சொல்கிறாங்க, இப்போ இந்த ஃபாரின் யூனிவர்சிட்டிஸ்லாம் வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, ஒரு ஃபேக்கான ஃபாரின் யூனிவர்சிட்டி வந்து ரன் பண்ணிவிட்டு அது மூலயமா வந்து அதிகமான ஃபீஸ் வந்து கலெக்ட் பண்ணுறதும் வந்து சீட்டிங்கும் நடக்குது. ஸோ
இதெல்லாம் வந்து நெகட்டிவ் இம்பேக்ட்ஸ் இன் இந்தியா வேர் கரப்ஷன் இஸ் rampant. கெட்டிங் போகஸ் டிகிரி அண்ட் மேக் சர்டிஃபிகேட் வில் இன்க்ரீஸ் மோனிஃபோல்டு. ஸோ என்னென்னா இந்தியாவில் வந்து நிறைய கரப்ஷன் நடக்குது இல்லையா. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு ஃபேக்கான டிகிரி, ஒரு ஃபேக்கான மார்க் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே வந்து இப்போல்லாம் வந்து நடக்க ஆரம்பிக்குது. இந்த ஃபாரின் இதெல்லாம் இந்த லிபரலைசேஷனால் இதெல்லாம் வந்து நெகட்டிவ் இம்பேக்ட்ஸ். நிறைய வந்து ஒரு போலித்தனமான அவங்க படிக்காமையே வந்து நிறைய டிகிரி சர்டிஃபிகேட் எல்லாமே ஃபேக்காகவே அடித்து யூஸ் பண்ணி அவங்க வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ த லோக்கல் ஹையர் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் வித் லோ கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வில் நாட் பி ஏபிள் டு கம்பீட் வித் ஃபாரின் யூனிவர்சிட்டி அண்ட் disappear gradually. ஸோ ஒரு லோக்கல் ஹையர் எஜுகேஷன் வந்து ஒரு ஃபாரின் யூனிவர்சிட்டி கூட வந்து அவங்க அந்த அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, அந்த இன்ஸ்டிடியூட்டே க்ளோஸ் பண்ணுற அளவுக்கு போயிடுறாங்க. அதனால் என்ன ஆகுதுன்னா, திஸ் வில் ரிசல்ட்டிங் இன் லாசிங் ஜாப்ஸ் ஃபார் மெனி தௌசண்ட். ஸோ இதனால் வந்து நிறைய பேருக்கு வந்து வேலை இல்லாமல் அந்த படிப்பு வந்து பாதியிலே நிற்கிற சுச்சுவேஷனுக்கு போயிடுது. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து நெகட்டிவ் இம்பேக்ட்ஸ். ஸோ நம்ம பாசிட்டிவ் இம்பேக்ட்ஸ் பார்த்தோம், ஆனால் நெகட்டிவ் இம்பேக்ட்ஸ் பார்த்தோம். ஸோ ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து அட்வான்டேஜஸ் ஆஃப் லிபரலைசேஷன் அண்ட் தென் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் லிபரலைசேஷன். ஸோ அட்வான்டேஜஸ் பார்க்கும்போது மொத்தம் 5 அட்வான்டேஜஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தோம்னா, இன்க்ரீஸ் இன் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட், இன்க்ரீஸ் தி ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் அண்ட் தென் இன்க்ரீஸ் இன் கன்சம்ஷன், ரிடக்ஷன் இன் எக்ஸ்டர்னல் borrowing, கண்ட்ரோல் ஓவர் ப்ரைஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இன்க்ரீஸ் இன் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தோன்னா, ஸோ லிபரலைசேஷன் வந்ததுக்கப்புறம் என்ன ஆயிருக்குன்னா, நிறைய ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய அதிகமாகிருக்கு இல்லையா. ஸோ கண்ட்ரி லிபரலைஸ் இட்ஸ் ட்ரேட்ஸ். ஸோ கண்ட்ரி வந்து இந்த ட்ரேட்ஸை வந்து லிபரலைஸ் பண்ணது இருந்து என்ன ஆச்சுன்னா, இன்க்ரீசஸ் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அதிகமாக நம்ம கண்ட்ரியில் வந்து நடக்க ஆரம்பிச்சது. ஓகே, இதுதான் வந்து இன்க்ரீஸ் இன் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இன்க்ரீஸ் தி ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் அப்படின்னா, டியூ டு லிபரலைஸ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். ஸோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வந்து லிபரலைஸ் பண்ணதால் நிறைய ஃபாரின் எக்ஸ்சேஞ்சு, நிறைய ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நம்ம கண்ட்ரியில் நடக்குது. இட் லீட்ஸ் டு ஈஸி ஆக்சஸ் டு ஃபாரின் கேபிட்டல். ஸோ ஒரு ஃபாரின் கேபிட்டலை வந்து ஈஸியாக வந்து ஆக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி நம்ம கண்ட்ரிக்கு வந்து வந்திருக்கு. ஓகே, ஸோ அவங்களுடைய டெக்னாலஜிஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அவங்களுடைய திங்ஸ் நம்ம நிறைய யூஸ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ இந்த லிபரலைஸ் பண்ணதால் நிறைய நம்மளுக்கு அட்வான்டேஜஸ் தான் இல்லையா. ஸோ இதுதான் வந்து இன்க்ரீஸ் தி ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ். ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்க்ரீஸ் இன் கன்சம்ஷன். ஸோ இன்க்ரீஸ் இன் கன்சம்ஷன் என்னென்னு பார்த்தோன்னா, லிபரலைசேஷன் இன்க்ரீசஸ் நம்பர் ஆஃப் குட்ஸ் அவைலபிள் ஃபார் கன்சம்ஷன் வித்தின் கண்ட்ரி டியூ டு இன்க்ரீஸ் இன் ப்ரொடக்ஷன். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம கண்ட்ரியில் லிபரலைசேஷனுக்கு அப்புறமா நிறைய கன்சம்ஷன் அதிகமாச்சு. எதனாலனா, அப்போல்லாம் வந்து ப்ரொடக்ஷன் வந்து கம்மியாக தான் பண்ணாங்க இல்லையா. ஸோ இவ்வளோ லிமிட் தான் பண்ண முடியும், இதுக்கு மேலே பண்ணக்கூடாதுன்ற ரூல்ஸ்லாம் இருந்தது. அந்த ரூல்ஸ்லாம் எடுத்ததுக்கப்புறம் பிஸ்னஸ்க்கு எவ்வளோ ப்ரொடக்ஷன் தேவைப்படுதோ, எவ்வளோ குட்ஸ் தேவைப்படுதோ அவ்வளவோ வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் வந்து இன்க்ரீஸ் இன் கன்சப்ஷன். இதெல்லாம் வந்து அட்வான்டேஜஸ். ஸோ ரிடக்ஷன் இன் எக்ஸ்டர்னல் borrowing. ஸோ நம்ம கண்ட்ரி ஒரு ஸ்டேஜில் வந்து எக்கனாமிக்கல் க்ரைசிஸ் அதிகமாக ஆனதால் borrowing ஸ்டேஜுக்கு போயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன் அதெல்லாம் கொண்டு வந்ததால் என்னாச்சு, நம்ம borrowing வந்து ரெடியூஸ் ஆச்சு இல்லையா. ஸோ அதுதான் ரிடக்ஷன் இன் எக்ஸ்டர்னல் borrowing. இந்த லிபரலைசேஷன் கொண்டு வந்ததால் நம்ம வந்து borrowing லைக் கடன் வாங்குறதுலேருந்து நம்ம வந்து தவிர்த்துட்டோம் கடனை. ஓகே, ஸோ இந்த இதெல்லாம் பண்ணதால். அண்ட் தென் கண்ட்ரோல் ஓவர் ப்ரைஸ் அப்படின்னா, த ரிமூவல் ஆஃப் டரிஃப் கேன் லீட் டு லோவர் ப்ரைஸ் ஆஃப் கன்சியூமர்ஸ். ஸோ ரிமூவல் ஆஃப் டரிஃப், ஸோ விச் மீன்ஸ் டேரிஃப் மீன்ஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் டேக்ஸ். ஸோ டேக்ஸ் ரிமூவ் பண்ணதால் நம்மளுக்கு வந்து இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் வந்து டேக்ஸ் வந்து கம்மியானதுனால என்னாச்சுன்னா, கன்சியூமர்ஸ்க்கு வந்து அந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப சீப்பான ப்ரைஸுக்கு வந்து வர ஆரம்பிச்சுது. ஓகே, ஸோ இதுதான் வந்து கண்ட்ரோல் ஓவர் ப்ரைஸ். ஸோ இதெல்லாம் வந்து அட்வான்டேஜஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து டிஸ்அட்வான்டேஜஸ். ஸோ டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் லிபரலைசேஷன் பார்த்தோன்னா, இன்க்ரீஸ் இன் அன்எம்ப்ளாய்மெண்ட். ஸோ நிறைய பேருக்கு வேலை இழப்பு வந்தது. எதனால் அப்படின்னு பார்த்தோன்னா, அப்போல்லாம் வந்து இந்த லிபரலைசேஷன் நியூ டெக்னாலஜிக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து ஓல்ட் டெக்னாலஜி லைக் ட்ரெடிஷ்னல் டெக்னாலஜி தான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா. ஸோ அவங்க வந்து இந்த லிபரலைசேஷனுக்கு அப்புறம் நியூ டெக்னாலஜி, ஃபாரின் டெக்னாலஜி நம்ம கண்ட்ரிக்கு வந்தோடனே அந்த ஓல்டு டெக்னாலஜிலாம் என்ன ஆச்சு, அப்படியே வந்து ஃபேட் ஆக ஆரம்பிச்சிச்சு. எல்லாமே க்ளோஸ் பண்ணுற சுச்சுவேஷனுக்கு போயிடுச்சு. அப்போது அங்கே ஒர்க் பண்ணுறவங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து வேலை இல்லாமல் போயிடுச்சு. ஸோ இதுதான் வந்து இன்க்ரீஸ் இன் அன்எம்ப்ளாய்மெண்ட். ஸோ வி ஹேவ் சேஞ்ச் ஃப்ரம் ட்ரெடிஷ்னல் டெக்னாலஜி டு மாடர்ன் டெக்னாலஜி பிகாஸ் ஆஃப் திஸ் சம் இண்டஸ்ட்ரி க்ரோ. சில இண்டஸ்ட்ரி வந்து வளர்ந்துச்சு, பட் சில இண்டஸ்ட்ரி வந்து மூடுற சுச்சுவேஷனுக்கு போயிடுச்சு. அதனால் வந்து நிறைய பேருக்கு வந்து
வேலை இழப்பு நடந்தது. ஓகே, இதெல்லாம் வந்து டிஸ்அட்வான்டேஜ். டிபெண்டன்ஸ் ஆன் ஃபாரின் நேஷன் அப்படின்னு என்னென்னு பார்த்தோன்னா, ஸோ இந்த இதில் வந்து என்ன டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தோன்னா, இப்போ வந்து நம்ம கண்ட்ரிக்கும் ஃபாரின்லேருந்து வந்து நம்ம கண்ட்ரியில் ட்ரேட் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ 2 பேருக்கும் வந்து நிறைய காம்படிஷன் நடக்கும். அப்போ நடக்கும்போது என்ன ஆகும்னா, நம்ம கொஞ்சம் கீழே போனோன்னா கூட அவங்க என்ன பண்ணுவாங்க, ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம எல்லாமே வந்து அவங்களுடைய ப்ராடக்ட்ஸை டிபெண்ட் பண்ணுற மாதிரி போயிடும். ஸோ அதுதான் வந்து டிஸ்அட்வான்டேஜ். இட் இஸ் ஒன் ஆஃப் தி டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லலாம். ஸோ இன்க்ரீஸ் டிபெண்டன்ஸ் ஆன் ஃபாரின் நேஷன்ஸ். ஸோ லாஸ் டு டொமஸ்டிக் யூனிட்ஸ் அப்படின்னு என்னென்னு பார்த்தோன்னா, ஃபாரின் கம்பெனிஸ் வந்து நியூ டெக்னாலஜியோட இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும்போது டொமஸ்டிக் யூனிட்ஸ் வந்து ட்ரெடிஷ்னல் வைஸாக நம்ம ஓல்டு டெக்னாலஜி இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ அதுதான் வந்து லாஸ் டு டொமஸ்டிக் யூனிட்ஸ். ஸோ அண்ட் தென் அன்பேலன்ஸ் டெவலப்மெண்ட். ஸோ இதெல்லாம் தான் வந்து டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் லிபரலைசேஷன். ஸோ நம்ம வந்து பார்த்த டாபிக்ஸ் வந்து என்னென்னு பார்த்தோன்னா, லிபரலைசேஷனாக என்னென்னு பார்த்தோம், லிபரலைசேஷன் ஆஃப் எஜுகேஷன் பார்த்தோம், பாசிட்டிவ் இம்பேக்ட்ஸ், நெகட்டிவ் இம்பேக்ட்ஸ், அட்வான்டேஜஸ் அண்ட் தென் டிஸ்அட்வான்டேஜஸ். நீங்கள் எக்ஸாமுக்கு வந்து இவ்வளவும் கவர் பண்ணணும்னு இல்லை. ஸோ நான் எதுக்காக நான் உங்களுக்கு இந்த கண்டென்ட் கொடுத்துருக்கேன்னா, உங்கள் எக்ஸாமுக்கு எந்த கொஷின் கேட்டாலுமே நீங்கள் இதுலேருந்து கவர் பண்ணிடலாம் ஈஸியாக. இஃப் சப்போஸ் இம்பேக்ட்ஸ் ஆன் எஜுகேஷன் டியூ டு லிபரலைசேஷன் கேட்டாங்கன்னா நீங்கள் எப்படி எழுதணும்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ லிபரலைசேஷனாக என்னென்னு எழுதுங்க. அண்ட் தென் லிபரலைசேஷன் ஆஃப் எஜுகேஷன், பாசிட்டிவ் இம்பேக்ட், நெகட்டிவ் இம்பேக்ட், இதற்கு எழுதினா போதும். ஸோ இஃப் சப்போஸ் அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் லிபரலைசேஷன் மட்டும் கேட்டுட்டாங்க அப்படின்னா, லிபரலைசேஷனாக என்னென்னு எழுதிட்டு அட்வான்டேஜஸ் ஆஃப் லிபரலைசேஷன், டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் லிபரலைசேஷன் நீங்கள் எழுதினா போதும். ஓகே, ஸோ கண்டிப்பாக வந்து இந்த கொஷின் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் நான் அப்கமிங் வீடியோஸில் வந்து ப்ரைவேட்டைசேஷன் பற்றி நான் போடுறேன். ஸோ கீப் ஆன் சப்போர்ட்டிங் மீ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.